இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீல்ஸில் போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. இந்த வீடியோ இல்ல. ஓ, என்ன முன்னாடியே காட்டுறாங்க? ஒரிஜினல் தமிழ் படமா இருந்தா ஆசிரியை மறந்துடுவீங்க. இதுக்கப்புறம் இவங்க தான் ஐயோ, என்ன ப்ரீவியஸ்க்கா போகுது? இப்படியெல்லாம் போடுறாரு இந்தியன் வித்தியாசமா போடுறாரு. நான் அவனோட தலையை எடுத்துட்டு வரேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ரொம்ப கொடூரமான ஒரு படம் பார்த்தேன். தேவா ரெடி நீ இல்ல. நீ இல்லப்பா, நீ வா. அதான் கொடூரமா அந்த படத்தோட பேரு கேடி தி டெவில். பெட்டி தான் ஏன் சொல்லிட்டு இருந்தாரு, அதுக்குள்ள மாட்டாரு. ஜாலியா ரோஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். மாண்டி சோன் போட்டோம். எல்லாரும் இதான் ரோஸ்ட் பண்ணிட்டு. இப்ப என்ன மேட்டர்னா, என்னோட டிப்ரெஷனை இப்ப உங்க தலையில இறக்க போறேன். படத்துல பில்டப் இருக்கலாம், அதுக்குன்னு படம் முழுக்க பில்டப்பா. எப்பா முடியலடா. வா, கேஜிஎஃப்லாம் பார்த்தோம்ப்பா, அதுக்காக வச்சிருப்பாங்க. அடுத்த கேஜிஎஃப் நம்ம தான் அப்படின்னு இறக்கிருப்போம். எவனாவது ஒருத்தன் பில்டப் பண்ணா பரவாயில்ல, வர பூரா பையன் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? பில்டப் பண்ண ஆள் இல்லைன்னா அவனுக்கு அவங்களே பண்ணிக்கிறானுங்க. இதுல என்ன கொடுமைனா, இந்த கதை சொல்றவனே ஒரு பில்டப்போட தான் கதை சொல்லிட்டு இருக்கான். உனக்குவியல் மேல உட்கார்ந்து மீச முறுக்குனவனோட வரலாறு முடியலடா. முடியல தலைவரே, முடியல தலைவரே. இந்த கதையை இவ்வளவு பில்டப்போட சொல்றவர் தான் தேவராஜ், வேட்டைக்காரன் தேவராஜ். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஃபர்ஸ்ட் வில்லனுக்கான பில்டப். அவன் ஒரு தடவை காலை தூக்கி இடுப்புல கிடுக்கு பிடி போட்டு இழுத்தான். 1 hour later. தேவா. அரை மணி நேரமா இவர் பண்ண பில்டப்பை பார்க்கும்போது நான் ஏதோ தங்கல் படத்தோட அமீர் கான் வர போறான்னு நினைச்சேன். ஆனா வந்தது யாருன்னா சஞ்சய் தத். இவர்கிட்ட இந்த வில்லன் ரோலை புடுங்கணும்டா. கேஜிஎஃப் 2 படத்துக்கு அப்புறம் எல்லா படத்துலயும் வில்லனாவே போட்டுட்டு இருக்காங்க. அதுல 1-2 படத்தை தவிர எல்லா படமும் கேவலமா தான் இருக்கு. நார்த் இந்தியால போனி ஆகுங்கிறதுக்காக இவரை வில்லனா போடுறாங்க. இப்ப வில்லன் எந்த அளவுக்கு கொடூரமானவன் காமிக்கிறதுக்காக நிறைய சீன்ஸ் தான் காமிக்கிறாங்க. அது எல்லாமே ஓகே தான் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு சீன் மட்டும் பாக்குறதுக்கே கொடூரமா இருந்துச்சு. பார்த்த பிறகு வில்லனா இவன் தான் வில்லன், இந்த மாதிரி ஒரு வில்லனா நான் பார்த்ததே கிடையாதுடா, அந்த அளவுக்கு தோண வச்சுட்டாங்க. அதேதான், அது ஏதோ எழுதி வச்சுட்டு போறல. அதாவது நம்ம ஒண்ணுக்கு விடும்போது ஒரு ஏ போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அவன் இத்தனை எழுத்து எழுதிருக்கான். எப்பா பயங்கரமான வேலை தாண்டா அவன். காஜா ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்லனே. நம்மலாம் ஒண்ணு கடிக்கும் போது ஒரு லெட்டர் எழுதுறதே கஷ்டமா இருக்கும். ஆனா அவன் இத்தனை லெட்டர் எழுதிருக்கான். இவன் கொடூரமான வில்லன் தான். ஆனா இவர் என்ன எழுதிருக்காருன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இப்படி போலீஸ் ஸ்டேஷன்லயே மூத்திரம் முடிஞ்ச டாக் தேவாவை கொல்றதுக்காக போலீஸ் பிளான் பண்றாங்க. அதுக்காக நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் சார். அது என்ன பிளான்னா, கூலிப்படையை செட் பண்றாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், அவன் தலைய நாங்க கொண்டு வரோம். ஏண்டா ஒரு கூலிப்படையை கொண்டதுக்கு கூலிப்படையே செட் பண்றீங்களா? பண்றாங்க. அவன் செத்துட்டான் சார். வாங்க போய் பாப்போம். இனிமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிம்மதியா இருக்கும். அப்புறம் எதுக்குடா போலீஸ் நீங்க இருக்கீங்க? எப்படி சமாளிக்குது பாருங்க. இந்த டாக் தேவாவோட அநியாயங்கள்லாம் அதிகமாயிடுச்சு. அவங்கிட்ட இருந்து இந்த மக்களையும் எங்களையும் நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு கூலிப்படைக்கிட்ட போய் சொல்றாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், அவன் தலைய நாங்க கொண்டு வரோம். இப்ப டாக் தேவா என்ன பண்றானா, அந்த கூலிப்படையில உள்ள எல்லாரையுமே கொன்னுறான். அவனுங்களை கொன்னுட்டு அவனோட தலையை மட்டும் வெட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வரான். தலை இங்க இருக்கு, இதோட பாடி மட்டும் எங்க இருக்குன்னு தெரியல, கண்டுபிடிச்சு கொடுங்க. இதோட பாடியை கண்டுபிடிச்சு தெரியா? அத பார்த்ததும் போலீஸ் எல்லாம் மிரண்டுறாங்க. ஆனா நான் அருவா புடிச்சுக்கிட்டு நின்னு சம்ஜா. ஏண்டா அவனை நீங்களும் கொல்ல மாட்டீங்க, அவனே தலையோட வலியக்க வந்திருக்கான்.
அவனை அப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடாம அவனுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு கொடூரமான ராட்சசனா இருக்கா. இந்த படத்துல போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பில்டப் மட்டும் தான் கொடுப்பாங்க, வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எனக்கு பில்டப் தவிர வேற எதுவும் பண்ண தெரியாது சாரு. இப்ப இந்த வில்லனுக்கு தீவிர ஃபேன் ஒருத்தன் இருக்கான். ராவனுக்கு அனுமான் போலையா? அதுக்கும் மேலடா தம்பி. அதுதான் நம்ம லூசு ஹீரோ. பைத்தியம். இப்ப எதுக்குடா சம்பந்தமே இல்லாம பாலை ஊத்துறீங்க? ஏன் சார், நான் தான் சார் இந்த படத்தோட ஹீரோ. ஓப்பனிங் சீனு அதான் ஒரு சின்ன பில்டப். அப்பா அண்ணாமலை ரஜினி மாதிரி இருக்காரா, அதே இன்னசென்ட் இவர்கிட்டயே இருக்கும். அண்ணே பேண்ட் அட்ஜஸ்ட் பண்றதே வேலையா போச்சு. இவர் ஒரு அப்பாவே நினைச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா பாக்குற நம்மளுக்கு கிறுக்குத்தனமா இருக்கும். நீதான் படிப்பறிவு இல்லாத முட்டா பயலாச்ச. அட ஆமால. இப்ப ஹீரோ வந்துட்டு வில்ல மேல ஏன் இவ்வளவு பாசமா இருக்கான், எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு தீவிர ரசிகனா இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது ஒரு கார் இடிச்சு ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இடிச்சதே அவன் தான். தன்னோட ரத்தத்தை கொடுத்தான். அப்ப ஹீரோவோட உயிரை காப்பாத்துறதுக்கு வில்லன் தான் ரத்தம் கொடுக்குறான். ஆனா ஒரு கொடுமை என்னன்னா அவனை கார் விட்டு இடிச்சதே வில்லன் தான். வில்லனோட கார் தான். கேட்க மாட்டாங்க, அறிவு போனாங்க. அப்ப அவன் தானே ரத்தம் கொடுக்கணும். சிறப்பான ஆள் நீ. இதுக்காக தான் ஹீரோ வந்துட்டு வில்லன் மேல இவ்வளவு பாசமா இருக்கானா. மூளை குழம்பிட்டு போல கார் கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். அடுத்து இந்த லூசு ஹீரோக்கு ஏத்த மாதிரியே லூசு ஹீரோயின் ஐயோ வராங்க. லூசு ஹீரோயின் இல்ல இது, சரியான பஜாரி ஹீரோயின். கூல் சர்வீஸ். இவங்க பண்றதுனா பாக்கும்போது 10 காசுனையும் முழுங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கும். எனக்கு பாராட்டு சீராடலாம் பிடிக்காதுப்பா, வெக்க வெக்கமா வருது. பாடே இது ஒரு தமிழ் படம் இல்ல, இது மட்டும் ஒரிஜினல் தமிழ் படமா இருந்தா ஹாசினியை மறந்துடுவீங்க. இதுக்கப்புறம் இவங்க தான் என்ன குறுகுறு பாத்துக்கிட்டு இருக்க, என்னடா அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமால நீ மட்டும் தான் லூசு ஹீரோயின் ஆணவத்துல ஆனல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்க ஒருத்தி வந்துட்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டாடா. மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். இப்போ ஒரு லவ் சீன். பட்டுன்னு சைக்கிள் எடுத்து டக்குனு கூட்டிட்டு போ. தானா நீதான் அக்கா கூட்டிட்டு போ. அருமையா இருக்க போது பாருங்க. பொதுவா படங்கள்ல இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே ஹீரோக்கு ஹீரோயினுக்கு தான் வைப்பாங்க. ஆனா இந்த நானும் அப்படிதான் நினைச்சேன். ஹீரோக்கும் ஹீரோவோட அண்ணனுக்கும். நானும் அதுக்கா ஒரு நானும் அப்படின்னாரு அண்ணனுக்கு. ஓ பேசாமே இருப்பார்ல. என்ன நேரத்துல அந்த படத்தை எடுத்தாங்க. அண்ணன் கூப்பிட்டா போதும் எதையும் பார்க்க முடியாது, பறந்து போயிடுவாரு. அடுத்து இந்த டாக் தேவாவை தியேட்டர்ல வச்சு கொள்றதுக்கு போலீஸ் ஸ்கெட்ச் போடுறாங்க. தேவா, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல இவங்க யாரும் நம்ம கூட இருந்ததா ஞாபகம் இல்லையே. வில்லனோட மனைவியா ஷில்பா ஷெட்டி வராங்க. அழகு பொறாமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. அவ்வளவுதான் இருப்பாங்க. அதுல ஹீரோ இந்த படத்துல அப்படி கேவலமா கட்டியிருக்காங்க. ஹீரோவுக்கு ஈக்குவலா காட்டணும். அந்த காலத்து அது மாதிரி காட்டணும்னு காட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்கும்போது இது என்னன்னே புரியல, என்னடா பண்றாங்க சம்பந்தமே இல்லாம தலையை போட்டு உடைக்கிறாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஒரு விஷயம்னா வில்லனோட மூஞ்சில மிளகாத்தூளை போட்டுருவானுங்க, அதனால அவருக்கு கண்ணு தெரியாதான். அதுக்குதான் ஹீரோ வந்துட்டு பாட்டில உடைச்சு அந்த மூஞ்ச கழுவ சொல்றாரு. ஷில்பாவும் அந்த பாட்டில் வில்லனோட கண்ணை திறந்துடுறாங்க. அடிச்ச அடியில ஜூஸ் வந்துட்டு அவங்களோட ஜூஸ் வந்துட்டு அதை வச்சே மூஞ்ச கழுவிட்டான். ஓகே நல்ல ஐடியா தான். இது எதுக்கு ஹீரோ வந்துட்டு அவன் தலையில உடைச்சு சொல்லணும், அதுக்கு வாயாலே சொல்லிருக்கலாம்ல. அக்கா அந்த பாட்டில் எடுத்து அவர் தலையில உடைங்க அப்பதான் கண்ணு தெரியும் அப்படின்னு சிம்பிளா சொல்லிருக்கலாம்ல. முடியலையே மாமா. இதுக்குதான் இவனை லூசு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப டாக் தேவா வந்துட்டு அந்த கூலிப்படையில உள்ள எல்லாரையுமே கொண்டு வர்றான். போலீஸோட இந்த ஸ்கெட்சுமே ஃபெயில் ஆயிட்டு வந்தவனுங்க யாரோட ஆளுங்கன்னு கண்டுபிடிக்கிறான். என்னமோ போங்கடா. நீ சொன்ன மாதிரி ஒரு தடவை குஸ்தி போட்டு காட்டு. ஆனா
ஏன் கூட வாடா. அடுத்து ஹீரோ என்ன பண்ணிடுறான், அண்ணன் மேல உள்ள பாசத்துல அண்ணனே போட்டு அடிச்சிடறான். எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா எங்க அண்ணனே அடிப்பட்டா. விளையாட்டுத்தனமா 2 பேரும் குஸ்தி விளையாடி விளையாட்டுத்தனமாவே வில்லனை போட்டு ஹீரோ பரட்டிடுறான். விளையாட்டு வினையாகும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பேண்ட் வேற கிழிஞ்சிருச்சு வாத்தியாரே. இந்த ஹீரோவும் என்ன பண்ணிடுறான், நான் தேவானனை போட்டு அடிச்சிட்டேன். தேவானனையே கவுத்துட்டியாம்ல, அப்படியே பின்னாடி காலை லாக் பண்ணி மேல தூக்கி கீழ அடிச்சேன் பாரு, முகரம் எல்லாம் மண்ணாயிடுச்சு. தேவானனை தூக்கி போட்டு சொருவிட்டேன் அப்படின்னு ஊரு ஃபுல்லா போய் அட சொல்லிடுறான். பாவி, சும்மா இருக்க மாட்டியாடா? இவர் சாதாரண ஆளே இல்ல, தாதாக்கு தாதா. எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி, என்னடா அது டாக் தேவாவே ஒருத்தன் டாகி ஸ்டைல போட்டு பரட்டி இருக்கானா, எப்படிடா அது அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீயா போட்ட எப்படா போட்ட? இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்லாம் வந்து சிஎம் வரைக்கும் போயிடுச்சு. சிஎம்ஏ கூப்பிட்டு சொல்றாரு, குஸ்தில ஒரு சின்ன பையன்கிட்ட இவன் மண்ண கவிட்டான்னு சார். ஒரு சின்ன பையன்கிட்ட நீ தோத்துட்ட, அதனால உனக்கு எம்எல்ஏ சீட் கிடையாது. கேரக்டர் கிடையாது, ஒண்ணு கிடையாது, போடா. ஏன்னா எம்எல்ஏ சீட்டுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? இருக்கு சம்பந்தம். இவன் பயம் போயிடும்ல. ஏண்டா அது விளையாட்டா பண்ணது, அதை ஒரு காரணம் காட்டி நீ எம்எல்ஏ சீட் தர முடியாடா? பணம் கிடைக்காது, காயம் கிடைக்காது. இப்ப அந்த எம்எல்ஏ சீட் கிடைக்கணுங்கிறதுக்காக வில்லன் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான். ரத்தத்தை செஞ்சு அடவடிக்கணும் பண்ண இது ஒன்றும் ரவுடிசம் இல்ல, பாலிடிக்ஸ். அரசியல் இறங்கிட்டாங்களாம், அதனால ஆயுதத்தை தூக்கி போட்டுட்டு தொப்பி போடுறாங்க. என்னடா இது, என்ன சீண்டா அது? என்ன கட்ராவிடா இதெல்லாம். இப்ப டாக் தேவாவோட அல்லக்கை என்ன பண்றானா, ஹீரோயின் கிட்ட வம்பு இழுக்கிறான். அப்ப அந்த அல்லக்கை என்ன பண்றானா, ஹீரோயினோட கழுத்தை கர 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 இல்ல முடி அந்த மாதிரி காமிச்சிட்டு முடியும். பார்க்கும்போது கழுத்தா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா முடிய அறுத்துட்டான். இப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய காமெடி பண்றான். சத்யக்கா சொல்லு, எனக்கு 2 பழம் மல்லிப்பூ கொடு. இவங்க லவ் பண்ண நாள்ல இருந்து ஒரு நாள் கூட அந்த பொண்ணுக்கு தலையில வச்சுக்கிட்டு பூ வாங்கி கொடுத்ததே கிடையாது இவன். ஆனா அவளோட முடியை கட் பண்ண பிறகு கரெக்டா பூ வாங்கிட்டு போறான், அதுவும் 2 முழம். இப்ப 2 முழம் கேக்குறேனா, அது கூட புரியாதா எனக்கு? எப்பா டேய், மணக்க மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், வா நானே வச்சு விடுறேன். இந்த சீனுக்கு ஆக்சுவலா சிரிக்க கூடாது, இருந்தாலும் இவன் பண்றது ரொம்ப ஓவரா இருக்குடா. ஹீரோயினுக்கு வில்லன் பண்ணது கூட இந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆயிருக்காது, ஆனா நீ பண்ணதுடா. அவன் பண்ணதுல ஹீரோயின் செம கடுப்பாயிட்டாங்க. இப்ப டாக் தேவாவோட அல்லக்கை பண்ண தப்புனால டாக் தேவா கிட்டே ஹீரோவும் ஹீரோயினும் முறையிட போறாங்க. டாக் தேவாவோட வீட்டுல இருக்கிற எல்லா ரவுடியும் அடிச்சிட்டு ஹீரோ அப்படியே உள்ள போறாரு. அங்க இருக்கிற ஒரு ரவுடி கூட அவனை அடிக்கணும்னே அடிக்க மாட்டானுங்க. அருவாள்லாம் வச்சிருக்கானுங்க, ஆனா ஒருத்தன் கூட வந்து வெட்ட மாட்டான். அந்த முடியோட இந்த முடி தான் நல்லா இருக்கு. வெட்ட மாட்டானுங்க. ஒரிஜினல் முடியா இருக்கும். இப்ப அந்த டாக் தேவாவை நேர்ல பார்த்து நீதி கேக்குறான். ஆனா இவனுக்கு கேட்கல, நீங்க சொல்லுங்க. அப்பதான் டாக் தேவா சொல்றான், ஏண்டா டேய் என்ன அடிச்சிட்டேன்னு நீ ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு திரியிறியா? என்ன தோக்கடிச்சிட்டேன்னு ஊரூரா சொல்லிட்டு இருக்கியாடா? இப்படிதான் நீ ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு திரிகிற. உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி இன்னும் 24 மணி நேரத்துல போட்டு தள்ளிடுறேன், உன்னை வாஷ் அவுட் பண்ணிடுறேன். வந்து அவரே மாட்டிக்கிட்டார். உன் கண்ணுல நான் சாவு பயத்தை பார்க்கணும். இவங்க நடிப்புங்கிற பேர்ல ஒண்ணு பண்றாங்க பாருங்க, போட்டு டார்ச்சர் ஆகுது, ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா இருக்கும். கண்டிப்பா இந்த வருஷம் நம்ம இந்தியாவில் ஆஸ்கர் கிடையாது சார், ஆக்சுவலா கிடையாது, நாம கொடுத்துடலாமே. சும்மா அண்ணன் ரொம்ப நல்லவர், இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்தியாவில் வந்து புதுசா ஆஸ்கர் ஒரு அவார்டு தயாரிச்சு இந்தியன் ஆஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கொடுத்துட்றேன். இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம ஹீரோ வந்துட்டு ஷில்பா செட்டி கிட்ட போறான். அண்ணன் தான் நம்மளை கைவிட்டாரு, அக்கா நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு அக்கா கிட்ட போறான்.
அக்கா அன்னைக்கு தியேட்டர்ல உங்களையும் அண்ணனையும் கொல்ல வரும்போது பாட்டில மண்டையில உடைச்சு உங்களை காப்பாத்தனல அது நான் தான்க்கா, எங்களை காப்பாத்துங்கக்கா. அடே அது நீ தானடா? ஏண்டா காப்பாத்துறதுக்கு 1000 வழி இருக்கும் போது பாட்டில மண்டையில உடைக்க சொல்லி ஐடியா கொடுத்தில, உன்னால பாட்டில் எடுத்து அவன் மண்டையில உடைச்சு இப்ப மண்டை குழம்பி மெண்டல் ஆயிட்டான். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னை நீயே காப்பாத்திக்க. தேவா கொடுத்தது 24 மணி நேரம், அதுல 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்ப அக்கா கை விரிச்ச பிறகு போலீஸ் கிட்ட போறான். என்னால காப்பாத்த முடியாது, உன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு போயிட. ஏண்டா நீ ஒரு போலீஸ், நீ அவனை காப்பாத்துவோன்னு பார்த்தா அதை விட்டுட்டு அவனை ஊரை விட்டு ஓட சொல்ற. நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? இப்ப சூப்பர்மேன் ஆயிடுவாரு. குடும்பத்தை கொல்ல வரானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோட அண்ணன் வந்துட்டு பகவத்கீதையை படிக்கிறாரு. மனச திடமா வச்சுக்கிட்டு யுத்தம் செய்யன்னு சொல்றாங்க. அந்த பகவத்கீதையை படிக்க படிக்க ஹீரோக்கு வெறி வந்துருச்சு. அது வரைக்கும் அம்பியா இருந்த அவன் இப்ப அந்நியனா மாறிட்டான்டா. கடைசியில என்னையும் பில்டப் பண்ண வச்சுட்டீங்களா? இந்த படம் பார்த்து பார்த்து என்னையும் அப்படியே பேச வச்சுட்டானுங்க. இப்ப வந்த 100 பேரையும் ஹீரோ கூறு போட்டுட்டான். ஹீரோட அண்ணன் வேற ரொம்ப பில்டப்பா கொடுத்துட்டு இருப்பான். அவன் அந்த 100 பேரையும் கூறு போட்டுட்டான். இப்ப ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும். இதுக்கு இடையில அண்ணன் ஒரு சம்பவம் பண்ணுவான். நான் காத்திருக்காம வேற யாரு காத்திருப்பாங்க? அவங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு அவங்க தூங்குறாங்க. அவங்க கிட்ட கட்டிருக்க வேற யாரு காத்திருப்பாங்க? ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? பாவண்டா, இங்க நல்லா தூங்கிட்டு தாங்கடா. கத்தி கத்தியே சாவடிக்கிறானுங்க. இப்ப இந்த மிகப்பெரிய சண்டையில டாக் தேவாவோட தலையை ஹீரோ வெட்டிட்டான். என் ஃபேமிலி விஷயத்துல தலையிட்டான் சார். நீங்க வரவும் இல்ல, நாங்க யாரும் உன்னை பார்க்கவும் இல்ல, போயிடு. என்னடா இவனுங்க கடைசி வரைக்கும் போலீஸ் மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க. யூனிஃபார்ம் மட்டும் தான் போட்டுட்டு வராங்க, மத்தபடி செயல்பாடு ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி போலீஸ் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையே. இப்ப டாக் தேவாவோட மனைவியான ஷில்பா செட்டி வந்துட்டு பிச்சை கேட்டு வந்திருக்காங்க. மடி பிச்சை கேட்டு வந்திருக்கிறோம். மடி பிச்சை கேள்விப்பட்டிருப்பீங்க, இது தலை பிச்சை கேட்டு வந்திருக்காங்க. அவங்கள வெறும் கையோட அனுப்புறது நல்லதுக்கு இல்லப்பா. பாடி இருக்கு ஆனா தலை மட்டும் இல்ல. நீங்க தலையை மட்டும் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு எப்படியாச்சும் அடக்கம் பண்ணிடுவோம். இப்ப வில்லனோட தலையை ஹீரோ வந்துட்டு பிச்சையா கொடுத்துட்டான். இந்த வச்சிக்க என்னடா அதுன்னா வேண்டுக்கப்படாது. தலையை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. இப்பதான் ஷில்பா செட்டி ஒரு சபதம் போடுறாங்க. தேவாவோட தலையை யார் எடுத்துட்டு வராங்களோ அவனுக்கு தேவாவோட சாம்ராஜ்யத்தையும் தரேன், அது கூடவே சேர்த்து என்னையும் தரேன். கடைசி வரைக்கும் நான் அவனுக்கு ஐயோ டேய் கொன்னுட்டாங்கடா. லைஃப் டைம் செட்டில்மென்ட்ரா. போட்டிக்கு நாங்க வரலாமா? இப்ப நாங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? டேய் இவன்டா. எனக்குதான் புரியல. தலை எங்க அதுக்குள்ள யாரு கல்யாணம் பண்ண சொன்னது? எதிர்பார்க்கலடா. ஐயோ இதுக்கே இப்படி ஆயிட்ட, இன்னும் மேல கேட்டினா நிக்கிற இடத்துலயே போயிடுவேன். ஷில்பா செட்டி கழுத்துல தாடியை கட்டிட்டு அழைச்சிட்டு வரான்டா. அவனும் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட தலையை எடுக்க போறது யாருன்னா ஹீரோவோட அண்ணன். நான் அவனோட தலையை எடுத்துட்டு வரேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கல்யாணமே பண்ணிட்டான். ஏண்டா ஹீரோ சண்டை போட்டதே உனக்காக தான், அவனோட தலையை வெட்டினதே உனக்காக தான். நீ எப்படி பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம பஞ்ச் டயலாக்னா பேசுனீங்கடா, தூங்குறவனா எழுதி போட்டு பேசிட்டு இருந்தியடா. பேசி பேசியே சிலுக்க வச்சியடா. பேசியே சிலுக்க வச்சீங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோவோட அண்ணனை வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டர் மாதிரியே காமிச்சிட்டு இருப்பாங்க. ஊருக்காக நல்லது செய்வான், குடும்பத்துக்காக நல்லது செய்வான், அந்த ஊர்லயே இவன் தான்டா நல்லவன், அந்த மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற இடத்துல பீடி சிகரெட் குடிச்சிருக்கீங்க, இறங்கி போங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கன்றாவியான ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கானுங்க. என்ன கன்றாவிடாது? இந்த படத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நார்த் இந்தியன் ரீல்ஸ் மாதிரியே இருக்கும். இவன் அவனை கொன்னா, அவன் இவனுக்காக இவனை கொன்னா, கடைசியில இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னடா நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே பார்ட் 2 தான் வரும். ஐயோ அம்மா குத்தி விட்டாரா.
இந்த படத்துக்கு பார்ட் 1 எடுத்ததே தப்பு, இதுல பார்ட் வேற எடுக்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்கே ஒரு ஒரு ஆர்வமா தான்டா இருக்கு. பார்ட் வரும் நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எப்படின்னா நல்லா இருக்க போது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்ல, இதுவே இவ்வளவு கன்றாவியா இருக்கு, இதை விட கன்றாவியா நீங்க எப்பறம் எடுக்க முடியுங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. ரோஸ்ட் பண்றதுக்கு வேணும்ல வீடியோ. அவ்வளவுதானே, சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே பார்த்தோம், 1-2 சீன் வேணா மிஸ் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. படமே ஒரு பயங்கரமான ஒரு படமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2 வாட்டி இந்த படத்தை பார்த்த ஃபீல் கொடுக்குது. வீடியோ அவர் ஃபர்ஸ்ட் எம்டிஎன் ஃபர்ஸ்ட் பெட்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு, நான் ஹோஸ்ட் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பார்த்தா இது பயங்கரமா இருக்குன்னு. ஏன்னா சஞ்சய் தத்தோட அந்த கெட்டப்பே பயங்கரமா இருக்கும், அதை மிஸ் பண்ணிட்டாரு. அந்த காஸ்டியூம் இந்த இதெல்லாம் அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.